ஹலோ விஜய் சார், வணக்கம். சின்ன கோரிக்கை. நான் ஏற்கனவே வீடியோ நிறையா விட்டுருக்கேன். ஆனால் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, அவங்க ஷேர் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ உள்ள ஆட்சி நல்ல ஆட்சி போயிட்டுருக்கு. ஆனால் அந்த ஆட்சியை காப்பாற்றுறதும் காப்பாற்றது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? இன்னும் இந்த எதிர்கட்சிக்காரங்க பேசாமல் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அது தப்பான விஷயம். அதெல்லாம் இப்போ நாங்கள் கூட்டுறவு வங்கியில் இது தள்ளுபடி பண்ணிட்டீங்க பேங்க்லேருந்து. அது நீங்கள் எத்தனை பேர் பண்ணியிருப்பீங்க? எல்லோரும் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. அவங்களாம் 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணி அவங்க காசு சம்பாதிச்சிட்டாங்க. சம்பாதிச்சு இந்த காசை வாங்குறாங்க. யாருக்கும் விலையெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் விளைஞ்சிருச்சு. சரிங்களா? விளைஞ்சி தான் அந்த காசை வாங்குறாங்க. கடன் வாங்கினாங்கன்னா அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது? கீழே உள்ள மக்கள் நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் அது மேலே வாங்கலாம் வரல. சரிங்களா? நாங்கள் பயிர் காப்பீடு தெரிஞ்சுட்டு போட்டோம், எங்களுக்கு அதுவும் வரல, அந்த காசும் வரல. திமுக ஆட்சியில் இல்லை, அதிமுக ஆட்சியில் வந்துச்சு. திமுக ஆட்சியிலே வரல. எங்களுக்கு என்ன தேவைன்னா, எங்களுக்கு நகை தள்ளுபடி பண்ணி கொடுக்கணும். நான் ஒய்யாமல் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். பார்க்கலான்னு தெரியல. எதுவும் முக்கியமான வீடியோ அதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க. சும்மா நார்மலாக பேசுனா உடனே கடைசி இது வேறு போட்டு விட்ருவாங்க, டிவி வேறு போட்டு விட்ருவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி பேச மாட்டாங்க. இந்த என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரியாது. எங்களோட கோரிக்கை, நிறையா பேர் நகை வச்சுட்டாங்க. நீங்கள் தள்ளுபடி பண்ணின்னு வச்சுட்டாங்க. இப்போ வட்டி கட்ட முடியாமல் அவங்க நகையெல்லாம் இதில் ஏலத்தில் போகுது. அவங்க தூக்க மாட்டேது நிற்கணும். நீங்கள் அது நான் அன்றைக்கி வீடியோ போட்டுவிட்டேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு தெரியல. எனக்கு தயவுசெய்து சொல்கிறேன் சார், இந்த கோரிக்கை கண்டிப்பாக மக்களுக்கு நிறைவேற்றிக்கணுங்க. ஏழப்பட்ட மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வட்டியெல்லாம் ஒரு 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா வேறு வச்சுருக்காங்க. 2 லட்சம் ரூபா வரை வச்சுருக்காங்க, 1 லட்சம் 2 லட்சம் ரூபா வச்சுருக்காங்க. நீங்கள் தள்ளுபடி பண்ணி நம்பி தானே வச்சுருக்காங்க. நீங்கள் இப்படி பண்ணுறீங்க சார்? அதை மக்கள் தள்ளுபடி பண்ணுங்க சார். ஏன்னா ரொம்ப பேருக்கு இந்த ப்ரொசீஜர் வச்சு அட்டன் பண்ணி தான் பண்ணுவாங்க. நகை தான் இதை நம்பி தான் நகை நெட்லாம் வச்சு வாங்கி வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்போ பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த தயவுசெய்து எடுத்து கண்டிப்பாக பண்ணுங்கள் சார். இந்த வருஷத்தில் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா நல்ல ஆட்சி நடந்துகிட்ருக்கு. அதனால் மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணி நம்புகிறோம். இது கீழ்த்தட்ட மக்கள் உடைய கோரிக்கை. அது இன்னும் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. நான் வட்டி கட்ட முடியாமல் முடிச்சு போய் நிற்கிறாங்க பாவம். எல்லாம் ஏலத்தில் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த நகையை வச்சு தான் அவங்க சில பேர் இல்லை குட்டி கல்யாணம் பண்ணி கண்டிச்சு இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதையும் இந்த தள்ளுபடி பண்ணாமல் வச்சுருக்கீங்க. தயவுசெய்து சொல்கிறேன் சார், அதை கண்டிப்பாக தள்ளுபடி பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா தான் சரியாகும். இல்லை சரி வராது. அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை, இந்த ஸ்கூலில் புக்கெலாம் நிறையா கொடுக்குறீங்க. பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம். அந்த பேக்கை தூக்கி அது வர்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை நீங்கள் தயவுசெய்து அதை மாற்றுங்க சார். புக்கு விலை கம்மி கொடுங்க, நோட்டு விலை கம்மி கொடுங்க. நாங்கள் படிக்கும்போது இவ்வளோ புக்கெலாம் வந்ததில்லை. அது தூக்கி போக நமக்கே சங்கடமாக இருக்கும். நாங்கள் சில பேர் பைக்கில் கூட்டிகிட்டு போனால் பிரச்சனை இல்லை. நடந்து போகுது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பிள்ளைங்க நடந்து போகுது. அந்த கை என்ன தோள்பட்டே இறங்கி போகும். அவ்வளோ நீட்டாக இருக்குது. அதை பேர் கம்மின்னு சொல்லணும். தயவுசெய்து சொல்கிறேன், கண்டிப்பாக ஒன்று சொல்லுங்கள். அதே மாதிரி நான் டிவியில் பார்த்தேன், நேரலையை பார்த்தேன். நீங்கள் எதுக்கு பயப்படாதீங்க சார். மக்கள் எல்லோருமே உங்கள் பின்னாடி நிற்கிறோம். நீங்கள் பயப்படுறீங்க? தைரியமாக பேசுங்க. எவ்வளோ ஊழல் பண்ணணும் அவங்களுக்குள்ளே நீங்கள் லிஸ்ட்டு எடுத்து அவங்க வீட்டில் உள்ள எல்லாத்தையும் பரிமுறை பண்ணுங்கள் சார். பண்ணிங்கன்னா நீங்கள் பாதி கடன் அடைச்சிக்கலாம் சார். நான் வேணால் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், யார் யார் கைது பண்ணு நான் சொல்கிறேன். வேலு, நேரு, செந்தில் பாலாஜி, அடுத்து நம்ம சேகர் பாபு, மார்க்கண்டேயன், இவங்க எல்லாருமே கைது பண்ணுங்கள். அவங்க எல்லோரும் கைது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக அவங்க வீட்டில் கண்டிப்பாக காசு இருக்குது. கருப்பு பணம் ஏகப்படாத பைக் வச்சுருக்காங்க. ரைடு விடுங்க. ரைடை விட்டு அவங்க எது பண்ணிங்கன்னா தன்னால் அடங்குவாங்க. அவங்க பேச மாட்டாங்க. அதை மாதிரி பண்ணுங்க. 6 பேர் நீங்கள் கைது பண்ணிங்கன்னா அவங்க ரைடு விட்டிங்கன்னா தமிழ்நாடு கடனை கூட அடைச்சிக்கலாம். இது என்னுடைய கோரிக்கை.